வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிற பலகாரம் பொட்டுக்கடலை ஸ்வீட். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீவர்ஸ். இன்றைக்கி நான் வித்தியாசமாக பொட்டுக்கடலை இனிப்பு பலகாரம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், 3/4 கப்பு வெல்லம், நெய் தேவையான அளவு, அலங்கரிப்புக்கு ஆல்மண்ட், 1 கப் தண்ணி. ஓகேவா, இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ பேன் சூடு ஏறிடுச்சு. இது கூட நம்ம இந்த பொட்டுக்கடலையை ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுக்க போகிறோம். ஓகேவா, ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், பொட்டுக்கடலையே நல்லா வறுத்துட்டு ஒரு 5 நிமிஷம். இப்போ வாசம் நல்லா வந்துச்சு. இதை நம்ம இப்போ ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு நம்ம இதை பிளெண்டர் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ சூடு ஆறிடுச்சு நல்லா. இப்போ நம்ம என்ன செய்வோம்னா அரைக்க போகிறோம். ஒரு பிளெண்டர் வச்சு மாவு மாதிரி அரைக்கணும். ஓகேவா, இப்போ வாங்க அரைக்கலாம். ஓகேவா, இப்போ அரைக்கலாம். ஓகேவா, அரைச்சாச்சு, வாங்க பார்க்கலாம். ஓகேவா, திறந்து பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி தான் தூள் அரைச்சிருக்கணும். ஓகேவா, இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கேன். நான் 3/4 கப்பு சீனி, இல்லைன்னா நீங்கள் 1 கப்பு கூட போட்டுக்கலாம். ஏன்னா இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தந்தப்பில் போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு இதில் 1 கோலை தண்ணி, 1 கப்பு தண்ணி இப்படி சேர்த்துற வேண்டியதான். ஓகேவா, சேர்த்துட்ட பிறகு நல்லா கிண்டி விடுங்க. இந்த சீனி வெல்லம் நல்லா கரையணும். ஓகேவா, நல்லா கொதிக்கிட்டோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. உங்கள் வீட்டில் வெல்லம் இல்லைன்னு சொன்னாக்கா கருப்பு சீனி இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட நீங்கள் பாய்க்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ கரைஞ்சிருச்சு. இதை நம்ம என்ன செய்யணும்னா வடிகட்ட போகிறோம். ஓகேவா, இப்போ வடிகட்டிட்டோம் பாருங்கள். இப்போ திரும்பி அதுலேயே ஊற்றிடுவோம். கண்டிப்பாக வடிகட்டுங்க, மண் என்னாச்சு இருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன செய்யப்போம்னா பொட்டுக்கடலை, அரைச்ச பொட்டுக்கடலையே சேர்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு உடனே கிண்டிடுங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக வந்துடும். இதே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு வாங்க. கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அனல் குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக எல்லாமே கரைஞ்சிடும். ஓகேவா, நல்லாத்தையும் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா வேக விடுங்க. இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நெய் அதில் 2 கண்டி நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா வேகணும். ஏற்கனவே கடலையை நல்லா வறுத்துட்டு தான் செஞ்சுருக்கோம். அதனால் இதுலேயும் கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. ஓகேவா, இன்னொரு கரண்டி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்தால் தான் சரியான பதம். ஓகேவா, இப்போ பாருங்கள், வேனில் ஒட்டாமே வருது. இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரினா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா, நான் 3 காண்டி நெய் சேர்த்துருக்கேன். அதனால் கணக்காக இருக்கும். உங்களுக்கு நெய் கொஞ்சம் கூடியாக ஊற்றுனா ஊற்றிக்கங்க, பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், பேனில் ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை வச்சுட்டு இறக்கிடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் எடுத்துட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலரு இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா வச்சுட்டு இதில் கொஞ்சமாக நெய் தடவிக்குங்க. தடவிட்டு இல்லை நம்ம சேர்த்துட வேண்டியதான். ஒரு சைட்டாக நான் ஒரு சைட்டாக அப்படி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் அழகாக செஞ்சிட்டேன் இந்த மாதிரி. இப்போ இது கூட நான் பாதாம் பருப்பு வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். உங்களோட விருப்பம், நீங்கள் எது வேணுமோ தூவிக்கலாம், பிரச்சனை இல்லை.
நான் எல்மண்ட் வைக்கிறேன். வச்சு இப்படி லேஸ் அப்படி தூவி விட்ருங்க. அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு வித்தியாசமான பொட்டுக்கடலை ஸ்வீட் இது. டேஸ்ட்டாக இருக்கும். அவசரத்துக்கு யாராச்சும் விருந்தாளி வந்துட்டாங்களா இதை நீங்கள் வச்சு செஞ்சிங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்னாங்காவும் இருக்கும். ஈஸியான வேலை கூட, செஞ்சு முடிச்சிடலாம். ஓகேவா? கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இதை ஆற விட்டுட்டு அப்புறம் உங்கள்கிட்ட வெட்டி காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா கட்டியாயிடுச்சு. சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா கட்டியாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா ஷேப்பாக அழகாக வெட்டியிருக்கோம். இந்த மாதிரி தான் வெட்டணும் பாருங்கள். மொத்தமாக அப்படி இருக்கும். இப்படி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்படி தான் வரும் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான பொட்டுக்கடலை ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.